ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நமக்கு கிரியேட் பண்ண நெட் பேங்கிங் அக்கௌண்ட்டுக்கான யூசர் ஐடி, அதாவது யூசர் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மறந்து போச்சு அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்பிஐ வெப்சைட்குள்ளே வந்துக்கங்க. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் எஸ்பிஐயோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. மேலே ரைட் சைடில் பாருங்கள், நெட் பேங்கிங்க்கான ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நியூ டேப்பில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். பர்சனல் பேங்கிங் அப்படின்னு போட்டு லாகின் அப்படின்னு இருக்கும். இந்த லாகின் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடில் கண்டினியூ டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு உங்களுடைய நெட் பேங்கிங் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறதுக்கான லாகின் செக்ஷன் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். இதில் நமக்கு ஃபஸ்ட்டாக கேட்கக்கூடிய இந்த யூசர் நேம் வந்து என்ன அப்படின்னு தெரியல, மறந்து போச்சு. இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரைட் சைடில் பாருங்கள், ஃபர்கட் யூசர் நேம் /லாகின் பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு புது விண்டோவில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ப்ரௌசரை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஃபர்கட் மை லாகின் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் நமக்கு தேவையில்லை. இந்த ஆப்ஷன் மேலே ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஃபர்கெட் யூசர் நேம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டாக SIF நம்பர் அப்படின்றத என்டர் பண்ண சொல்கிறாங்க. இந்த SIF நம்பர் உங்களுடைய பாஸ்புக்கில் இருக்கும். கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே கண்ட்ரி அப்படின்ற ஆப்ஷனுக்கு நேராக செலக்ட் கண்ட்ரி அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரி வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்தியா அப்படிங்கிறதுனால இந்தியா செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஐஎன்பி ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், அதாவது உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங்காக நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரை வந்து இங்கே என்டர் பண்ண சொல்கிறாங்க. இங்கே உங்களுடைய மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. கீழே இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கேப்சா கோடை இந்த இடத்துல கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வழியாக ஓடிபி நம்பர் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். நான் எனக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபி என்டர் பண்ணிக்கிட்டேன். என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க இந்த கன்ஃபர்ம் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே க்ரீன் கலரில் இந்த மாதிரி ஸ்மைலி சிம்பிள் போட்டு ஒரு மெசேஜ் வந்து வந்துருக்கும். உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு யூசர் நேம் வந்து எஸ்எம்எஸ் வழியாக வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அதை தான் இந்த ஃபர்ஸ்ட் லைனில் வந்து சொல்லியிருக்காங்க. கீழேயே யூசர் நேம் வந்து தெரிகிற மாதிரி ஷோ பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் ஒரு இடத்துல சேஃபாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியக்கூடிய நேம் தான் உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங் அக்கௌண்ட்டுக்கான யூசர் நேம். இந்த யூசர் நேமை கொடுத்து நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் வந்து ஈஸியாக லாகின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா விஷயமும் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, அல்லது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.